ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி இருக்கிறவராக இருக்கிற தேவன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, மோசே தேவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கிட்ட போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களை என்னிடத்துல அனுப்பினார் நான் சொன்னேன்னா, அப்போ உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்ட்டு. அதற்கு தேவன் சொன்னாங்க, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். எவ்வளோ அழகான நாமம், இருக்கிறவராக இருக்கிறேன். நேற்றும் இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு அவர் ஆதி அந்தமில்லாத தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதாவது எல்லாமே அறிஞ்சிருக்கிற தேவன், இருக்கிறவராக இருக்கிற தேவன். அவர் வல்லமை குறைஞ்சு போகவே இல்லைங்க. அன்னைக்கு அந்த சிருஷ்டித்த நாள் எப்படி இருந்தாரோ இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் செய்ய அவர் வல்லவராக இருக்காங்க. அன்னைக்கு எப்படி ஆபிரகாம வழிநடத்தினார், இன்னைக்கும் நம்மளை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்காரு. அன்னைக்கு எப்படி வாக்குத்தத்தை நிறைவேற்றினாங்களோ இன்னைக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்காரு. இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு கலங்குறீங்க? கலங்காதீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு உண்டாகட்டும்.